ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த மோசேயை குறித்து நம்ம தியானித்து கொண்டு இருந்த காலங்களில் கர்த்தர் என்னோடு பேசின எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில காரியங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நோவாட்ட கர்த்தர் பேழையை கட்ட சொல்லுகிறார். பூமி முழுவதும் சீர்கெட்டதாக இருக்குது, ஆனால் நோவாவை கர்த்தர் நீதிமானாக கண்டார்னு பேழையை கட்ட சொல்லுகிறார். அப்போ ஆதியாகமம் 6:14-15 நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கி அந்த பேழையில் அறைகளை உண்டு பண்ணி உள்ளும் புறமும் கீழ்ப்பூசு அப்படிலாம் சொல்லிட்டு அதை எப்படி பண்ணணும்னு சொல்கிறாருன்னா, நீளம் 100 முழம் இருக்கணும், அகலம் 50 முழம் இருக்கணும், உயரம் 30 முழம் இருக்கணும், ஒரு ஜன்னல் இருக்கணும், ஒரு கதவு இருக்கணும், அறைகள் இருக்கணும், 1 2 3ன்னு 3 தட்டுகள் 3 லெவல்ஸ் இருக்கணும். இப்படின்னு பேழையை குறித்த கம்ப்ளீட் டைமென்ஷன்ஸையும் கர்த்தர் சொல்கிறார். அவர் எப்போ சொல்கிறாருன்னா, ஆதியாகமம் 5:32 நோவா 500 வயதான போது, அப்போ அவனுக்கு 500 இயர் இருக்கும்போது கர்த்தர் இதை சொல்கிறார். எப்போ இதை செய்து முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 7:11 நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியே அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுகள் எல்லாம் திறந்தது. அப்போ அந்த நாளில் எல்லாமே முடிஞ்சு அவங்க உள்ளுக்குள்ளேயே போயிட்டாங்க. அதுக்கு 1 வீக் பிஃபோரே உள்ளே போயிட்டாங்க. அப்போது நோவாவை ஒரு பேழையை கட்ட சொல்லிட்டார். ஏன்னா நான் டெஸ்ட்ராய் பண்ண போகிறேன்ட்டார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம் தான். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு அவங்களுக்கு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, நோவா கிட்ட இவ்வளோ பேழை செய்யன்னு இவ்வளோ சொல்லிட்டார்ல, ஆனால் நோவா 100 வருஷம் ஆச்சு அந்த பேழையை கட்டி முடிக்க. நம்ம சுவிசேஷங்கள்லேயும் சரி, நிச்சயமாக ஒரு நீதிமானாக இருந்ததுனால நோவா நிச்சயம் நிறைய பேருக்கு இப்படி மழை வரப்போகுது, ஜலப்பிரவாகம் வரப்போகுது, பூமியெல்லாம் அழிய போகுதுன்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அப்போ 100 வருஷம் நோவா என்ன செஞ்சுருக்கிறாரு? ஒரு சுவிசேஷம், அழிவின் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறார். ரட்சிப்பு இல்லை என்ன செஞ்சால் அழியாமல் இருக்கலாம், அதெல்லாம் தெரியுமான்னு நோவாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரில. மேபி அவருடைய லைஃபே ஒரு டெஸ்டிமோனியாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் 100 வருஷம் சொல்லியிருக்கிறார். ஆனால் தேவன் நோவா கிட்ட சொன்னது இப்படி இந்தந்த மெஷர்மெண்ட்டில் தான் செய்யணும்னு சொல்லிட்டார். அப்போது அந்தந்த மெஷர்மெண்ட்டு தான் தேவன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, அந்த அளவுக்கு தக்கதாகத்தான் அந்த போட்டில் ஆட்களை ஏற்ற முடியும் இல்லையா? இப்போ நீங்கள் ஏசாயா 54ன்னு நினைக்கிறேன், அதில் கூட பார்த்தீங்கன்னா, உன் கூடாரத்தை விஸ்திரி, விசாலமாக்கு, வலப்புறம் இடதுபுறம் கூடாரத்தை விரிவாக்கு அப்படின்னு. பூமியில் ஈஸியாக ஒரு டென்ட்டில் ஒரு ஆணி எடுத்து அது டென்ட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஆனால் கப்பலுங்கிறது அப்படி கிடையாது. அதை நினச்ச மாதிரிலாம் டக்கு டக்குன்னு மாற்றி அதில் உடனே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எல்லாம் நம்ம உருவாக்கவே முடியாது. ஏன்னா அது தண்ணியில் மிதக்கிற ஒரு காரியம். அப்போ தேவன் ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் அதில் இருக்க போகிறாங்க. அதில் எக்ஸ்ட்ராவாக வேறு எதையுமே ஏற்ற போகிறது இல்லை. ஆனால் 100 வருஷம் நோவா எல்லாருக்கும் சுவிசேஷம் சொன்னார். ஆனால் அந்த பேழைக்குள்ளே போனது என்ன அப்படின்னா, ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களிலும் எப்படின்னா ஆணும் பெண்ணுமாக கர்த்தர் எல்லாவற்றையும் உள்ளே ஏற்று சொல்லுகிறார். அதாவது 19வது வசனத்தில் அது இருக்குது. அதுக்கப்புறம் ஜாதி ஜாதியான பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், உனக்கு தேவையான சாப்பாடு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்போது தேவன் சொன்ன அளவுக்கு தக்கதாக எல்லா ஜாதியிலையும் ஒவ்வொரு ஜோடியை எடுத்தால் எந்த அளவுக்கு அந்த வெயிட் இருக்குமோ கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்றது தான் அந்த பேழை. அப்போது தேவனுக்கு ஒன்று நல்லா தெரியும். 100 வருஷம் நோவா சுவிசேஷம் சொன்னாலும் அதில் இருக்கிற ஒருத்தர் கூட என்ன செய்யப்பட போகிறதில்ல, ரட்சிக்கப்பட போகிறதில்ல. நோவா அவன் குடும்பத்தாரை தவிர இந்த பேழைக்குள்ளே ஜீவனை தப்புவித்து கொள்ளலாங்கிற மனிதர் கூட வரல. ஆனால் மிருகங்கள் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு ஜாதியிலையும் ஒவ்வொரு செட் ஆஃப் மிருகங்கள் இருக்குது. அப்போது இந்த மிருகங்களும் நோவா ஃபேமிலி இவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, இதை தாண்டி வேறு எதுவுமே இந்த பேழைக்குள்ளே போக போகிறது இல்லைன்னு தேவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஏன் நோவாவை 100 வருஷம் சுவிசேஷம் சொல்ல தேவன் அனுமதித்தார்? நோவா எந்த தைரியத்தில் எல்லாருக்கும் போய் சுவிசேஷம் சொன்னார்? ஏன்னா
என்கிட்ட தான் கட்டவே சொல்லியிருக்கிறாரு. தேவன் வந்து மேஜிக்கலா வந்து எதையுமே உருவாக்கல. நான் நோவா கெட்டுற பேழையில மேபி நோவாக்கு அந்த நாலேட்ஜ் இல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஷிப்ப கட்டும்போது, இத்தன பேர் தான் அதில இன்க்ளூட் பண்ண முடியும், பண்ண முடியாதுங்கிற நாலேட்ஜ் கூட இல்லாம இருந்திருக்கலாம். அதனால அவர் சுவிசேஷம் கூட சொல்லியிருக்கலாம். அப்போ தேவனுக்கு ஒருத்தருக்கு ஒரு அசைன்மென்ட் குடுக்கும்போதே, இந்த அசைன்மென்ட் சக்சஸ் ஆகுமா? ஃபெயிலியர் ஆகுமான்னு தேவனுக்கு ஒரு கணக்கு இருக்கு. மனுஷர்களாகிய நாம ஒரு கணக்கு போடுறோம். அப்படிதான் தேவன் போட்ட கணக்கு வேற, நோவா போட்ட கணக்கு வேற. நமக்கு இந்த பூமியில நிறைய ஆசைகள் இருக்கலாம். ஆனா, அந்த எல்லா ஆசையும் தேவனால அங்கீகரிக்கப்பட்டதா அப்படின்னு நம்மளுக்கு நிறைய நேரம் தெரியறதில்ல. இங்க பார்த்தீங்கன்னா, நோவா வந்து நல்ல இருதயத்தோட தான் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொன்னார். தேவன் வந்து நோவாவ தடுக்கவே இல்ல. ஏன்னா, நோவா வந்து தன் சகோதர சகோதரிகளை ரொம்ப நேசிச்சதுனால தான் 100 வருஷம் எடுத்து அந்த பேழைய கட்டுன போதெல்லாம், நிச்சயம் அவர் போற வர்ற எல்லாருக்கும் இந்த பேழைய குறித்ததான சங்கதியும், ஏன் இத கட்டுறேங்கிறத குறிச்சும் நிச்சயம் வந்து எல்லாருக்கும் சொல்லியிருப்பார். அப்போ அவருடைய இருதயத்துல எல்லாரும் காக்கப்படணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. ஆனா, அதை கேட்கிற மனுஷர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்ல. அதனால தான் தேவன் வந்து நோவாவ தடுக்கல சுவிசேஷம் சொல்லும்போது. ஆனா, நோவாவுடைய சந்ததியே நோவாவே சபிக்கும்போது கூட, தேவன் அந்த சந்ததி மனம் திரும்புவதற்கு தேவன் பல 100 ஆண்டுகளை தேவன் நோவாவுடைய சந்ததிக்கு தேவன் கொடுக்கிறார். ஏன்னா, நோவா 100 வருஷம் மத்தவங்க அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சுவிசேஷம் அறிவிச்சாரு. அப்படிப்பட்ட நோவாவின் வித்து மனம் மாறுவதற்கு, அதாவது காமின் சந்ததி சீர்கெட்டு போன போதிலும் இன்னும் காலம் கொடுக்கிறார். இன்னும் மனம் திரும்ப, இன்னும் மனம் மாறன்னு தேவன் பல 100 ஆண்டுகளை கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அப்போ இப்படிப்பட்ட நோவா காலத்துல நோவா சொல்லி அந்த எச்சரிப்பை வந்து கவனிக்காம இறந்து போன அந்த ஆத்துமாக்கள், பாதாளத்துல இருந்த அந்த ஆத்துமாக்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து மறுரூபம் மாறுறதுக்கு முன்பாக, அதாவது பரலோகம் போறதுக்கு முன்பாக அவர் மரித்து பாதாளத்துக்கு போய் அங்க இருக்கிற அந்த ஆவிகளுக்கு எல்லாவற்றையும் அறிவிக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா நோவாவோட சுவிசேஷம் எப்படிப்பட்ட சுவிசேஷம்னா, அதாவது ஒரு அழிவு வரப்போது, அதில் நீங்கள் காக்கப்படணும், அவ்வளோதான் அவனால் சொல்ல முடிஞ்சதை ஒழிய, அவங்க தங்களை காத்து கொள்வதற்கு எப்படி பரிசுத்தமாகணும்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க இதுவரைக்கும் செய்த தப்பிதங்களுக்கு அவங்களுக்கு எப்படி வந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும்னு அவங்களுக்கும் தெரியாது, நோவாவுக்கும் தெரியாது. அப்போ எந்த விதமான தேவனுக்கு பயப்படுகிறதோ, இல்லை பாவத்திலிருந்து விலகுறதற்கான எந்த ஒரு காரியமுமே தெரியாத அந்த ஆத்துமாக்களுக்கு தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து தான் மரணித்து உயிர் தெழுகிறதற்கு முன்பாக பாதாளத்தில் போய் அந்த ஆவிகளுக்கு எல்லாவற்றையும் இதை சொல்லுறத பார்க்கலாம். மேபி அந்த ஆவிகளுக்கு மனம் திரும்பி அவங்க வந்து பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு வந்து எந்த வித சத்தியமுமே தெரியாது. ஆனாலும் தேவன் வந்து நம்முடைய ஒவ்வொருவரின் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். தேவன் வந்து பைபிளில் கொடுத்த எல்லா வார்த்தைகள், எல்லா நியாயப்பிரமாணங்கள், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு உடன்படிக்கை, இப்படி எல்லா விதமான ரூல்ஸும் ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, நாம் எப்போதுமே ஒரு அக்கௌண்டபிலிட்டியில் எப்போதுமே நிலைத்து இருக்கணும். நம்ம தவறு செய்வதற்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ வில் இருந்துடக்கூடாது. நம்மளை பார்க்குற ஒருத்தர் இருக்கிறார், நமக்கு ஒரு நியாயத்தீர்ப்பின் நாள் இருக்குங்கிற உணர்வும் நமக்கு இருக்கணும். அதே சமயம் அன்போடு அதை செய்யணுங்கிற எண்ணமும் இருக்கணும். ஒருவேளை தேவனுடைய சுவிசேஷம் இன்னும் அறிவிக்கப்படாத எத்தனையோ கிராமங்கள்ல இருக்கு. அங்க இருக்கிறவங்க மரித்து போறாங்களே, அந்த ஆத்துமாக்களை எப்படி தேவன் நியாயம் தீர்ப்பார்? நிச்சயம் அவங்க ஒவ்வொருவரின் இருதயத்தையுமே தேவன் பார்க்கிறவராகத்தான் இருக்கிறார். அப்படித்தான் நோவாவோட காலத்துல அன்னைக்கு வந்து நடந்தது. இப்போ நம்முடைய காலத்திலே தேவனுடைய வருகைக்கு நம்மளை ஒவ்வொருவரையும் ஒரு பேழையை கட்ட தேவன் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். சிலர் குடும்பத்துக்காக, சிலர் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, சிலர் கைவிடப்பட்டவர்களுக்காகன்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேழையை செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த பேழையை தேவன் எந்த மெஷர்மெண்ட்டில் கொடுத்தாரோ அவ்வளவு நபர்களை மட்டும்தான் உங்களுடைய பேழைக்குள்ளே நீங்கள் கொள்ளவே முடியும்.
அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் போகிற, பார்க்கிற, நீங்கள் வந்து இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களான்னு அறியாத எத்தனையோ பேருக்கு நீங்கள் லைஃப்பில் சுவிசேஷம் சொல்லியிருப்பீங்க. ஆனால் உங்கள் கண் காண நீங்கள் ஒரு சிலரை மாத்திரமே ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருப்பீங்க. ஆனால் வருத்தப்படாதீங்க. நீங்க யார் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் சொன்னீங்களோ, அந்த எந்த இருதயத்தோட சொன்னீங்களோ, அந்த இருதயத்திற்கான பலனை தேவன் உங்க சந்ததிக்கும், ஒருவேளை இந்த சத்தியத்தின் ஆழத்தை தெரியாமல் வலுவிலகி போனவர்களுக்கு தேவன் எப்படியாவது தம்முடைய வார்த்தையும் அனுப்பி ஒரு ஆத்மாவும் தப்பி போகாதபடி காக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்க கண்ணு, உங்க கரத்தினால செய்யப்பட்ட அந்த பேழைக்குள்ள வராதவர்களை நினைத்து வருத்தம் கொள்ளாமல், உங்களுக்கு தேவன் கொடுத்த நோக்கத்துல நிலை நிற்க தேவன் பலன் கொடுத்தாருன்னு சந்தோஷமா இருந்தீங்கன்னா, உங்க பேழைக்குள்ள 8 பேரே இருந்தாலும் பின் நாட்கள்ல தேவன் நீங்க சுவிசேஷம் சொன்ன ஒவ்வொருவரின் ஆத்மாவுக்கும் தேவன் ஒரு பலனை கண்டிப்பாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். காட் பிளஸ் யூ.